நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்துக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Shall we all செலுத்துவோம். raise our hands and praise God for some time for the glorious presence of God in our midst? Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனத்தை நாம் படிப்போம். The Acts of the Apostles, chapter 7, verse 38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. This is he that was in the church in the wilderness with the angel which spake to him in the Mount Sinai, and with our fathers who received the lively oracles to give unto us. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த நாட்களில் சீனாய் மலையில் மோசே என்கிற தலைப்பில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்களை நாம் சிந்திக்கும்படி இங்கு கூறியிருக்கிறோம். As you all may know, we are all gathered here to meditate in scripture portions under the title Moses on Mount Sinai. ஆபிரகாமுடைய சந்ததியாராகிய இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேராக எகிப்துக்கு போனார்கள். The children of Israel, the seed of Abraham, were just 70 when they entered Egypt. அவர்களுக்கு முன்னே யோசேப்பு எகிப்துக்கு அவர்களுக்கு இரட்சகனாகவும் அவர்களுக்காகவும் கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பியிருந்தார். Joseph had gone ahead of them to save their life. In fact, God had sent Joseph ahead of them. 430 ஆண்டு காலம் எகிப்திலே வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் 30 ஆண்டுகள் தவிர 400 ஆண்டு காலங்கள் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். The Egyptians had dominion over the children of Israel for 430 years, and apart from the first 30 years, for the remaining 400 years, the Israelites were slaves to Egypt. 30 ஆண்டு காலம் யோசேப்பு உயிரோடு இருந்த காலம். 30 years was the time that Joseph was alive. யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத பார்வோன் எகிப்திலே தோன்றினான். And after Joseph died, a Pharaoh arose who did not know Joseph. அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களோடு எதிர்த்து நிற்காதபடிக்கும் தேசத்தை விட்டு போகாதபடிக்கும் ஜனங்களை ஒடுக்கும்படியாக உபாயங்களை தந்திரங்களை உண்டாக்கி ஜனங்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்ததை குறித்து யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். In the first chapter of the book of Exodus, we all know how Pharaoh went about making subtle plans to persecute the children of Israel, lest they multiply and in the time of war defeat the Egyptians. நாட்கள் செல்ல செல்ல அடிமைத்தனம் மிகவும் கொடுமையாயிருந்தது. ஜனங்களுடைய கூக்குரலானது தேவ சமூகத்தில் போய் எட்டிக் கொண்டிருந்தது. Slavery became worse, oppression increased as days went by. The cry of the people reached the presence of God. ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டு ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளே அவர்களை கொண்டு செல்லும்படியாகவும் தேவன் ஜனத்துடைய முற்பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து அந்த காரியத்தை செய்யும்படி தீர்மானித்தார். When he heard the cry of the Israelites, God delivered them out of the land of Egypt, and according to his promise that he had made to his forefathers, in remembrance of his promise, he determined to take them out and carry them to Canaan, the land flowing with milk and honey. எகிப்திலே பிறந்த எபிரேயருடைய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படியாக பார்வோன் கட்டளையிட்ட பொழுது ஆண் பிள்ளைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நைல் நதியிலே போடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். Pharaoh issued a decree that all the male Hebrew children should be cast into the river Nile as soon as they were born, and that decree was in the process of being executed. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே லேவியின் குமாரத்திகளில் ஒருத்திக்கு ஒரு குழந்தை பிறந்ததாகவும் அந்த குழந்தை மிகவும் அளவுள்ளதாயிருந்ததினால் எப்படியாகிலும் அந்த குழந்தையை உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என்று அந்த ஸ்திரீ பிரயாசப்பட்டதை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். At that point of time, as we read in Exodus chapter 2, a little child was born to a Levite whose mother was also a daughter of Levi, and this child being a goodly child, the mother did not want to destroy the child and endeavored to preserve it. தேவனுடைய தீர்மானத்தின்படியும் தன்னுடைய தாயின் உள்ளத்தில் இருந்த அங்கலாய்ப்பையும் தேவன் அறிந்தபடியினாலும்
அதற்கு தாய்க்கு ஒரு ஞானத்தை தந்து அந்த பிள்ளையை ஒரு நாணற்பட்டியை உண்டாக்கி அதிலே பிசினும் கீழும் பூசி அதை அந்த நைல் நதியிலே கொண்டு வைத்தாள். According to the wisdom of God, and according to the foreordination of God, and hearkening to the agony of the mother, God brought about a plan wherein the child was preserved in an ark, and it was pitched on all sides, and the ark was placed in the river Nile. அந்த சந்தர்ப்பத்திலே தான் பார்வோனின் குமாரத்தி நதியிலே குளிக்கும்படியாய் வரும் பொழுது அந்த பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு வரும்படி தன்னுடைய தாதிமார்களுக்கு கட்டளையிட்டார். At that time Pharaoh's daughter came to bathe in the river Nile, and she saw the babe and commanded her maidens to go and get the babe. அவள் அந்த பிள்ளையை கண்ட பொழுது அது மிகவும் அழகுள்ளதும் அது திவ்ய சௌந்தரியம் உள்ளதென்றும் அவள் கண்டு அந்த பிள்ளையின் மேல் இரக்கமுற்று அந்த பிள்ளையை வளர்த்தும்படியாக அவள் கட்டளையிடுகிறாள். And when she saw the baby, she saw that the baby was goodly and fair, and she had compassion on the baby and commanded that this baby be brought up. அவளுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும்படியாக ஒரு ஸ்திரீயை அழைத்துக் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்ட பொழுது அவள் கட்டளை கொடுக்க அவள் பிள்ளையின் தாயையே அழைத்துக் கொண்டு வருகிறாள். And when she was asked if a nurse should be brought to look after the child, she agreed, and the mother of the child was brought to bring up the child. அவிதமாக அந்த பிள்ளையானது பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. That was how that child was taken to Pharaoh's palace. அங்கே அவன் வளர்ந்தான். There he grew. அவன் விசுவாசத்திலே பெரியவனானான். He grew strong in faith. அந்த சந்தர்ப்பத்திலே அவன் தன்னுடைய ஜனங்களுடைய நிலவரங்களை அறியும்படியாக போன பொழுது இரண்டு பேர்கள் சண்டை பண்ணிக் கொண்டிருந்த நேரத்திலே அவளை சமாதானப்படுத்தும்படி அவன் போகிறான். One day he went out to see the state of his people, and he saw two Hebrews, two of his own people, fighting, and went to make peace. எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை பண்ணிக் கொண்டிருந்த பொழுது எபிரேயனை பாதுகாத்து எகிப்தியனை வெட்டி மண்ணிலே புதைத்தான். இந்த செய்தி பார்வோனுக்கு அறியலாயிற்று. Sorry, he saw an Egyptian and a Hebrew fighting. He looked here and there, and then killed the Hebrew, killed the Egyptian, preserved the Hebrew, buried the Egyptian in the sand, and this news came abroad to Pharaoh. அங்கே இருந்து மோசே பார்வோனுடைய கோபத்துக்கு தப்பி மீதியான் தேசத்திலே போய் சேர்ந்தார். In order to escape Pharaoh's wrath, Moses fled to Midian. அவன் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது அவனுக்கு 40 வயது. When he set out of Egypt, he was 40 years of age. அங்கே மீதியான் தேசத்திலே ஆசாரியனாயிருந்தான எத்ரோவுடைய ஆடுகளை அவன் மேய்த்து அவருடைய குமாரத்தியை விவாகம் பண்ணதாக நம்ம இதத்தில் படிக்கிறோம். We see there that he married one of the daughters of the priest of Midian, and called Jethro, and he also was busy looking after his sheep. எகிப்திலே மீதியான் தேசத்திலே அந்த ஆசாரியனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை ஊரி பர்வதம் மட்டும் அவன் வந்ததாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In Exodus 3 verse 1 we read how one day when he was looking after the sheep, he went and took the sheep as far as Mount Horeb. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கேதான் கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார். There God met Moses. முள்செடியில் கர்த்தர் மோசேக்கு அங்கே தரிசனமாகிறார். In a burning bush God appeared to Moses. மோசே மோசே என்று அவனை கூப்பிட்டார். God called out to him, Moses, Moses. அந்த நேரத்திலே முள்செடியிலே கர்த்தருக்கு தரிசனமான பொழுது அந்த முள்செடி முழுவதும் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. When he saw the thorny bush, he saw that the bush was burning. அந்த முள்செடியிலே இருந்து கர்த்தர் மோசேயை கூப்பிட்டதை நாம் அந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே பார்க்கிறோம். In the early part of chapter 3 we see how God called him out of the bush. அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது முள்செடி வேகாதிருந்ததை பார்த்து மோசே ஆச்சரியப்படுகிறார். Moses marveled because he saw the bush was burning but it was not consumed. அங்கே கர்த்தர் அவனோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை பற்றி மோசேக்கு சொல்லி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடியதான சக்தியை அவனுடைய கோலிலே வைத்து அவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். There God communicated with Moses and told him about the persecution of the Israelites, gave him orders to return to lead them out of Egypt, and put into his rod a power to perform signs and wonders, and made him go back. ஆனால் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு மோசே மறுப்பு தெரிவித்தான். என்னால் முடியாது, நான் பேச அறியேன், நான் திக்குவாயுள்ளவன்,
என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். Initially we see how Moses refused because he said, Lord, I am not able to do this work. I am slow of tongue. I am a stammerer. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆரோனை அழைத்து அவனுக்கு வாயாயிருக்கும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்து இருவரையும் பார்வோனிடத்துக்கு தேவன் அனுப்புகிறார். Then God gave him his brother Aaron for company so that he might be Moses' mouth, and then both of them went and stood before Pharaoh. அவர்கள் இருவரும் பார்வோனிடத்திற்கு சென்று எனக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று பார்வோனோடு போராடுகிறார்கள். And the two of them went and stood before Pharaoh and spoke in the name of the Lord, let my people go that they may serve me. அவிதமாய் அவர்கள் போராடி அற்புதங்களையும் அடையாளங்களையும் அங்கே நடப்பித்து முடிவிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். This is how signs and wonders were performed one after the other, till finally by the blood of the paschal lamb the children of Israel were delivered from Egypt. அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து கடைசியாக அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திலே வருகிறார்கள். Proceeding from Egypt and crossing the Red Sea, they finally came to Mount Sinai. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சீனாய் மலையில் வந்தபொழுது கர்த்தர் மோசேயை சீனாய் மலையிலே அழைக்கிற பல சந்தர்ப்பங்களையும் அவன் ஏறி போகிற சந்தர்ப்பங்களையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். In the word of God, when the children of Israel came to Mount Sinai, we see many instances when God called Moses up to Mount Sinai, and many times when Moses ascended the mount. இந்த சீனாய் மலையிலே மோசே ஆண்டவர் அவன் 7 முறை ஏறி போனதாக வேதத்திலே சொல்லி இருக்கிறார். In the Bible we see 7 instances when Moses climbed up the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 7 முறை அவன் ஏறி போன நேரத்தில் தேவன் அவனோடு அநேக காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக சொன்னதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். 7 times Moses ascended the mountain, and each time God gave Moses many instructions to tell the people. இந்த 7 முறை சீனாய் மலை பயணத்தை குறித்து தான் இந்த நாட்களில் நாம் சிந்திக்க போகிறோம். So these days we are going to consider these 7 occasions when Moses went up the mountain. முதலாவதாக மோசே சீனாய் மலைக்கு செய்த பயணத்தை குறித்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். The first time we see Moses climbing up the mount, we see it in Exodus chapter 19 verse 3. இரண்டாவதாக யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தில் மோசே சீனாய் மலையில் இறங்கினான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின பகுதியில் படிக்கும் பொழுது மோசே ஏறி போனான், ஆகையினால தான் அங்கே இறங்கினான் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Second time we see in verse 14 that he came down from the mount, which means before that he had ascended in the previous verses. மூன்றாவதாக யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் மோசே தேவ பர்வதத்துக்கு அழைத்ததை பற்றி சொல்லி இருக்கிறார். Thirdly, again in Exodus chapter 19, he is called once again up to the mount of God. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது மோசேயும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேருமாக சேர்ந்து சீனாய் மலைக்கு கர்த்தர் அழைக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார். Fourthly, in Exodus 24:1, Moses and Aaron and 70 of the elders of Israel are called up to the mountain. அவர்கள் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்ததாக 24ஆம் அதிகாரத்துடைய 9-10 வசனங்களை நாம் படிக்கிறோம். We see how they climbed up the mountain and they saw the God of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஐந்தாவதாக மோசேயும் யோசுவாவும் சேர்ந்து பர்வதத்தின் கொடுமுடிக்கு ஏறி போகிறார்கள். Fifthly, Moses and Joshua go up to the summit, to the peak of the mountain. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனங்களில் அவர்கள் இருவருமாக மலையின் கொடுமுடியில் ஏறி போயிருக்கிறார்கள். அப்பொழுது 40 நாட்கள் அந்த மலையிலே உச்சியிலே இருந்து மேகத்துக்குள் தங்கியிருந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். Chapter 24 verses 12 and 13, they were summoned to the top of the mount. Both of them went there. They were there for 40 days in the cloud. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த இதுவரைக்கும் மோசே தேவனுடைய பர்வதத்துக்கு ஏற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. Till now it was the purpose of God in Moses climbing up the mountain. அவனுடைய சீனாய் மலையில் பயணத்தினுடைய முக்கிய பகுதி என்னவென்றால் தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலத்தை உண்டாக்குவதற்குள்ளான பிளான் முழுவதும் கொடுக்கப்பட வேண்டும். அதான் முக்கிய நோக்கம். The chief purpose of God calling Moses up to the mountain was
God wanted to reveal to Moses and the children of Israel the plan concerning the tabernacle so that he might dwell amongst them. அது 24ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. 25ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் அந்த மலையிலே வாசஸ்தலத்துடைய மாதிரியை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிற அடுத்த பகுதியில் நாம் படிக்கிறோம். This is fulfilled in Exodus chapter 24, and in verse 25 we see God unveiling to Moses the plan about the tabernacle. அங்கே இருந்து அவன் கற்பலைகளை ஆண்டவருடைய விரலினால் எழுதப்பட்டதான கற்பலைகளை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வருகிறார். And there he received from God the tables of stone in which were written the ordinances written by the finger of God. ஆனால் வேதத்தை படிக்கும் பொழுது திரும்பவும் 2 முறை கூட அவன் தேவ பர்வதத்துக்கு ஏறி போக வேண்டியதாயிற்று. But in the Bible we read of 2 other occasions when Moses had to ascend the mountain. அதை யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துடைய 30-31 வசனங்களை படிக்கும் பொழுது 6வது முறையாக மோசே மறுபடியும் தேவ பர்வதத்துக்கு ஏறி போகிறார். And again in Exodus chapter 32 verses 30 and 31 we see Moses ascending the mountain for the 6th time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எதற்காக என்று கேட்டால் மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறதை தாமதித்ததை ஜனங்கள் கண்டபொழுது ஆரோனிடத்தில் சென்று தங்களுக்கு முன் செல்லும்படியாக தெய்வங்களை உண்டாக்கி தர வேண்டும், எங்களை நடத்தி கொண்டு நான் மோசேக்கு என்ன சம்பவித்ததோ என்று சொல்லி அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக அவருடைய பாவங்களுக்கு நிவர்த்தி உண்டாகும்படி பரிந்து பேசும்படியாக மோசே தேவ பர்வதத்துக்கு ஏறி போகிறான். Because the reason was this, when Moses was on the mount, because he delayed, the children of Israel went to Aaron and said, as for Moses we don't know what has become of him, so make us gods which will go before us. And because of that sin, Moses had to come down and go up again to make atonement, to intercede for the children of Israel. கடைசியாக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது ஆண்டவர் சீனாய் மலையிலிருந்து மோசேயிடத்தில் சொல்லுகிறார், நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி தேவ பர்வதத்தில் வந்து நில் என்று. Finally, Exodus chapter 34, God tells Moses, get ready in the morning and come and stand in the mountain of God. அது எதற்காக சொன்னார் என்று கேட்டால், மோசே முதலாவது கற்பலகையை வாங்கிக் கொண்டு இறங்கி வருகிற நேரத்திலே ஜனங்கள் செய்த அக்கிரமத்தை கண்டு இருதயம் தாங்காதபடி தன்னுடைய கையில் இருந்தான கற்பலைகளை தூரத்தில் வீசி உடைத்து போட்டான். The reason for this call was that when previously God had given him the tables of stone, when he saw the sin of the people frustrated, he broke those tables of stone, and so they had to be hewed once again. அந்த உடைத்து போட்ட கற்பலைகளுக்கு பதிலாக புதிய கற்பலைகளை எழுதி வாங்கும்படியாக கர்த்தர் மோசேயை மறுபடியும் அழைக்கிறதுதான் அவனுடைய 7வது பயணமாக இருக்கிறார். In replacement for these tables of stone, God wanted him to hew 2 other tables of stone and write the commandments, so God called him up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவன் ஏறி போகிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனிடத்தில் இருந்து ஜனங்களுக்கு தரும்படியாக வேத வாக்கியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Every time he ascended the mount, he had received words from God to impart to the people. நாம் ஆரம்பத்தில் வாசித்த வேத பகுதியை சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு தரும்படியாக ஜனங்களுக்கு தரும்படியாக சீனாய் மலையிலே தேவனோடு இருந்து ஜீவ வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவன் அவனே என்று படிக்கிறோம். As we read in the key verse how they had received words of life so that they might be imparted or given to the people. அதிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கியங்கள் அனைத்தும் ஜீவ வாக்கியங்கள், அது மனிதனுடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகள். From this we understand that all the words that God gives us are words of life and impart life to man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கூட சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று. When Jesus was on this earth, he said, the words that I speak to you, they are spirit and they are life. இப்பொழுது அவனுடைய சீனாய் மலை பயணத்தினுடைய முதல் பகுதிக்கு நாம் அனைவரும் கடந்து வருவோமாக. Let's all come to the first time when Moses ascended the mountain. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3, 4, 5, 6 வசனங்களை படியுங்கள். Exodus chapter 19 verses 3 to 6. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கடுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே முதலாவது சீனாய் மலைக்கு ஏறி போகிற நேரத்தில்
தேவன் மோசேயோடு சொல்லுகிறதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். We have to pay attention to the words of God to Moses the first time he ascended the Mount Sinai. தேவன் எகிப்தியருக்கு மகாவாதைகளை அனுப்பி அவளை ஒடுக்கி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த நோக்கம் என்ன என்பதை குறித்து மோசேக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். God was telling Moses what was the purpose behind plaguing the Egyptians and oppressing them and delivering the Israelites from Egypt. ஒரு மனிதனை தேவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து இருளின் அதிகாரத்திலே இருந்து விடுதலை ஆக்குகிற நோக்கம் என்ன? What is the purpose for God in God delivering a man from the slavery of sin, from the power of darkness? மனிதனை விடுவித்து அப்படியே விடுகிறது தேவனுடைய திட்டமே அல்ல. It is not the plan of God to deliver a man and then leave him there. நாங்களும் கூட சத்தியத்தை மனுஷருக்கு அறிவித்து இரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அப்படி விட நாங்கள் விரும்பவில்லை. We also do not want to give the gospel of deliverance and then leave a person there. தேவன் மனிதனை விடுதலையாக்கும்படியாக இந்த பூமியிலே ஒருவரை அனுப்பினார். அவர்தான் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. God did send someone to deliver us from our sin, and that someone is our Lord and Savior Jesus Christ. இஸ்ரவேலை விடுதலையாக்குவதற்கு எகிப்திலே ஆண்டவர் நியாயத்தீர்ப்பை செலுத்தி ஜனத்தை விடுவிக்க வேண்டியது அவசியமாய். Lord Jesus Christ had to bring the children of Israel out of Egypt by executing judgment on Egypt. பார்வோனையும் அவனுடைய ஜனங்களையும் அழித்து ஒடுக்கி அவருடைய கையில இருந்து இஸ்ரவேலரை விடுவிக்க வேண்டியதாயிற்று. God had to pluck the Israelites out of the hands of the Egyptians by plaguing and oppressing and destroying the Egyptians. இதை ஆவிக்குரிய கருத்தின்படி நாம் சிந்திப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய வல்லமையை அழித்து பிசாசின் கிரியைகளை அழித்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை செலுத்தி இரட்சிப்பின் மார்க்கத்தை திறந்து வைத்தார். Interpreting this spiritually, God destroyed the power of Satan, destroyed the works of the devil, executed judgment upon this world and opened the way of salvation. ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது சொன்னார், இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு வருகிறது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். That is why the Lord Jesus said when he was on this earth, now is the prince of this world cast away, now is the world judged. நண்பர்களே, ஒரு சத்தியத்தை கேட்கிற அனைவரும் சமீபத்தில் மாத்திரமல்ல தூரத்தில் இருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவனுள்ள தேவனுக்குள்ளே ஒரு மனிதன் வருவதற்கு முன் அவனுடைய வாழ்க்கை பயங்கரமான ஒரு சிறையிருப்பிலும் பாவ குழியிலும் பாவத்தின் கட்டுகளிலும் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். One thing we must understand, listen carefully, those who are standing near and those who are standing far away. Before God meets a man, the life of a man is in the bondage of sin. He is in the hole of sin. He is chained by sin. நண்பரே, உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உமக்கு இருக்கலாம். ஆனால் உம்முடைய இருதயமோ நரகத்தின் வல்லமையினால் பாவத்தின் வல்லமையினால் சாத்தானின் ஆதிக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. Dear friend, you may have all the conveniences and the comforts of this world, but your heart is filled with the power of hell, with the power of sin, with the power of Satan. உங்க உள்ளத்தில் சமாதானம், அமைதி, நிம்மதி என்கிறது இல்லாதபடி நீ கொந்தளிக்கிற கடலை போல் காணப்படுகிறாய். You are like a tempestuous sea. Your heart has no peace or rest or tranquility. ஒரு மெய்யான சமாதானம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன என்றே உனக்கு தெரியவில்லை. You do not know what true peace is in your life. அநேக நல்ல காரியங்களை அறிந்திருக்கிறாய், அநேக அறிவின் பகுதிகள் உனக்கு தெரியும், ஆசி ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டு. ஆனால் உன்னுடைய இருதயமோ பயம், திகில், நடுக்கம், அமைதியின்மை இவைகளினாலே ஆளப்பட்டிருக்கிறது. There is so much of good knowledge in you and you have accumulated so much of good things in your mind. You may have a lot of wealth and riches, but your heart is full of fear and restlessness and there is no peace in your life. நீர் எந்த மதத்தை சார்ந்தவரோ அது விஷயம் அல்ல. இன்றைக்கு ராத்திரியிலே உம்முடைய இருதயத்தின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். No matter what religion you belong to, dear friend, think and see what the state of your heart is tonight. அன்றைக்கு எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தது போல
உன் பாரங்களை கவலைகளை இது யாரிடத்துல போய் நிவர்த்தியாக்கலாம் என்று கேள்வியினாலே நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். Like the children of Israel cried out and their cry reached the presence of God, even today you are full of confusion and you don't know where to go to have your peace. அநேக ஆண்டுகளாக ஒரு விடுதலையின் மார்க்கம் சமாதானத்தின் வழி உண்டோ என்று ஒருவேளை நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்க கூடும். For many years you may have been wandering about looking for a way where you can obtain peace. ஒரு உண்மையான மெய்யான அமைதியான வாழ்க்கையை இந்த பூமியிலே தருவதற்கு யாராவது உண்டோ, ஏதாவது வழி உண்டோ என்று நீர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். Is there a way? Is there someone who can give me real lasting peace in this world? Might be a question. இருதயத்தின் ஆழத்தில் ஒலித்த சத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டிருக்கிறார். God has heard that voice that has proceeded from the depth of your heart. இன்றைக்கு இரவில் உம்மை விடுதலையாக்கும்படி பரலோகத்தின் தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு இங்கே இறங்கி வந்திருக்கிறார். The God of heaven, the King of kings and the Lord of lords, Jesus Christ has come down hearing your voice. இந்த நாட்களில் உங்களை விடுவிக்கக்கூடியவராக மாத்திரமல்ல, தம்முடைய முழு திட்டத்தையும் வெளிப்படுத்தி தந்து ஒரு நல்ல சுதந்திரத்திற்குள் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். God's will is not only to deliver you this evening, but he wants to reveal his whole plan concerning you so that he might place you in heaven and give you a good inheritance there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மோசே இந்த பூமியில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். When Moses was in this world, he told this to the Israelites. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும் படிக்கிற நேரத்திலே அவன் சொல்லுகிறான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர் நடுவில் இருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். In Deuteronomy chapter 18 verses 15 and 18, Moses says, the Lord will raise up a prophet like me from amongst your brethren. அவருடைய வார்த்தையை செவிகொடுப்பீர்களாக. Listen to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு மோசேயின் மூலமாகவே எழுதப்பட்டிருந்தது. That day Moses himself had instructed the people that they should listen to this voice of the prophet. அந்த மோசேயினால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிதான் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. That prophet who Moses spoke about is our Lord and Savior Jesus Christ. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக இன்றைக்கு மாலை நேரத்தில் அன்றைக்கு சொன்ன மோசே மாத்திரமல்ல, நாங்களும் கூட உங்களுக்கு சொல்லுகிறோம். Not only did Moses give such instructions those days, but even today, this evening, we also invite you to listen to the voice of that prophet Jesus. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது விடுவிக்கப்பட்டு வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். Now looking at that addressing the people who have been delivered, what instructions does God give Moses? 5-6 வசனங்கள்ல 19ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று அவளுடனே சொல்ல சொன்னார். Exodus chapter 19 verses 5 and 6. Now therefore, if ye will obey my voice indeed and keep my covenant, then shall ye be a peculiar treasure unto me above all people, for all the earth is mine, and ye shall be unto me a kingdom of priests and a holy nation. Say this to them, God said. எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். You will be my own treasure. எனக்கு ஆசாரிய ராஜ்யமாயிருப்பீர்கள். You will be to me a kingdom of priests. எனக்கு பரிசுத்த ஜனமாய் நீங்கள் இருப்பீர்கள். You will be a holy people to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சொந்தமாய் முழுவதும் என்னுடைய ஆவீர்கள். In brief, all this can be put into one sentence. You are absolutely, totally mine. அல்லாவிட்டால் நீங்கள் எனக்கு சொந்தமாய் என்னுடைய பொக்கிஷமாக என்னுடைய சுதந்திரமாய் மாறுவீர்கள். Or you are totally mine, my treasure, my inheritance. அதாவது ஒருவனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவனுடைய இருதயம் இருக்கும். Where a man's treasure is, there his heart will be also. ஒருவனுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யம் சொத்து எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அவனுடைய இருதயம் இருக்கும். Where a man's riches and wealth and property is, that's where his heart will be also. நாம் தேவனுடைய சம்பத்தாய் அவருடைய சொந்த ஜனங்களாய் மாற்றப்படுவோமானால் அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் நம்மேலேயே இருக்கும்.
if we become God's own people and God's peculiar treasure, His eyes will be on us, His heart will be with us. அதற்கு ஆண்டவர் விதிக்கிற நிபந்தனை என்ன? What are the conditions that God puts forth? நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை உள்ளபடியே கேட்டு இந்த உடன்படிக்கைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். You should obey my voice indeed and keep my covenant. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு இந்த உடன்படிக்கைகளை கைக்கொள்ள வேண்டும். Hearken to my words and keep my covenants. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று. Beloved, the Bible says that the commandment is a lamp, the law is light, and reproofs of instruction are the way of life. நீதிமொழியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது அந்த சத்தியத்தை வழங்கிக் கொள்கிறோம். You understand this truth in Proverbs chapter 6. கட்டளையே விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது 23வது வசனத்திலே. Verse 23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று பார்க்கிறோம். The commandment is a lamp, the law is light. கட்டளையே விளக்கு, அதாவது தேவனுடைய வாயிலிருந்து வருகிற சத்தியங்கள், கற்பனைகள் நமக்கு விளக்காக வெளிச்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is, the laws, the commandments that come out from the presence of God, they are light sources. They give us light. ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். The Lord says, the law or the word will come from me. சத்தியம், வேதம், கட்டளைகள் தேவனிலே இருந்து மனிதனுக்கு வெளிப்படுகிறது. The truth, teachings, doctrine, they come to man from God. இந்த கற்பனைகளை ஒரு மனுஷன் கைக்கொண்டால் மாத்திரம்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாயிருக்க முடியும். Only if a man keeps this word of God or the commandments of God will a man do well in his life. அதாவது கற்பனைகளை கைக்கொண்டால் தான் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நன்றாயிருப்பதாக வேதம் சொல்லுகிறது. The Bible says you and your children will fare well only if you keep His commandments. உபாகமம் 5ஆம் அதிகாரத்துடைய 29ஆம் வசனத்தை படிக்கும் நேரத்திலே, if you turn to Deuteronomy chapter 5 verse 29, அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் எல்லா நாளும் நன்றாயிருக்கும்படிக்கு, that you and your children might do well all the days of your life. படிங்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நீங்களும் அல்லாட்ட நாங்களும் உங்க பிள்ளைகளும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, that you and your children might be well not for 1 or 2 days but forever. என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, that they might be well forever. அதாவது என்றென்றைக்கும் சொன்னா முடிவில்லை என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Forever means endless. It's an endless span of time. என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, that they might be well forever. மனித வாழ்க்கை என்றென்றைக்கும் இந்த பூமியில இல்லை என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் தானே. We all know that man's life is not endless as far as this world is concerned. அப்படியானால் என்றென்றைக்கும் என்று சொல்லுகிறது விளங்கிக் கொள்கிறோம், அது ஒரு நித்தியமான வாழ்க்கை என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Then from the word forever we realize that this refers to an eternal life. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றும் என்றும், you and your children forever and ever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு பதவியில் இருந்தால் அந்த பதவியில் இருக்கும் காலமளவும் அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்று சொல்லுவார்கள். Usually in this world, when a man holds a particular office or post, it is his heyday or a good time for him during his tenure of office. சில பெற்றோர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால போஸ்டிங்ல இருக்கும்போது பிள்ளைகளுடைய காரியம் எல்லாம் ஒழுங்காக்கிரணும்ன்றாங்க. That is why some parents say, pastor, before I retire I must get my children settled and set things right. ஏன்னா போஸ்டிங்ல இருக்கிற நேரத்துல கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். Because it is only when I am holding that office will there be a real influence. வீட்ல போர்டு போட்டுருப்பாங்க, ஓய்வு பெற்ற அதிகாரி என்று, ரிட்டையர்டு கான்ஸ்டபிள், ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் ஏதாவது போட்டு பட்டம் போட்டுருவாங்க. அதுல வேல்யூ இல்ல. Because after the father retires, the board will be there, retired police constable or retired officer, it will have no value. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட்டம் என்னதாங்க போட்டிருந்தாலும் ரிட்டையர்ட் ஆயாச்சு, ஓய்வு பெற்றாச்சு, நீ சம்பந்தம் இல்லை என்று அர்த்தம். No matter what the degree is, it is prefixed by retired, so there is no connection there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, இது ஓய்வு பெற்றதற்கு முன்னே நன்றாய் இருக்கிறதும் ஓய்வு பெற்ற பிற்பாடு எல்லாமே ஓஞ்சு போவதுமான ஒரு மார்க்கத்தை அல்ல தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God has not placed before us
way which is all well before and all bad later on. என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு ஒரு வழியை தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிறார். God has opened a way for man that man might be well all the time forever. அது என்னதான் வழி? What is that way? நீ பூமியிலே இருக்கிற நாட்களிலே அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, ஆளுகையில் இருக்கும் பொழுது, செல்வாக்கோடு இருக்கும் பொழுது விருப்பம் போல வாழ்ந்தால் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ நன்றாயிருப்பதில்லை. While you are in this world, when you have the influence, when you have the wealth, when you have the position, living as you like, committing all the sins you like, that is not doing well. கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொள்ளுவாயானால் நிச்சயமாகவே நீ நன்றாயிருப்பாய். But if you keep all the commandments of God, then you shall do well. அநேகருக்கு இன்றைக்கு தெய்வத்துடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறது சொன்னால் அது மிகவும் கடினமான காரியமாக நினைக்கிறார்கள். Many people think it is extremely difficult to observe and keep God's commandments. பொதுவாக சில பிரச்சனைகள், விபரீதமான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதிகாரத்துக்குள் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சொல்லுவார்கள். When there are some problems overwhelming certain situations, those who are in office will say the law will do its duty. ஒரு 3 வாரத்துக்கு முன்னால நான் ஒரு அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். 3 weeks ago I had gone to an office. பேர் அந்த என்ன அலுவலகம் என்ன வேலைன்னு சொல்ல மாட்டேன். I will not tell you what office that is. ஒரு காரியத்தை சாதிக்கும்படியாக அங்க போயிருந்தேன். I went there for a particular to accomplish something. என்னோட சேர்ந்து சில விசுவாசிகளும் அங்க வந்திருந்தார். Some believers came with me to get things done. நான் ஒரு ஓரத்திலே நான் விசுவாசிகள் உட்கார்ந்திருந்தோம். So I was in a corner with the believers. அதிகாரி மேலே அவர் கொஞ்சம் உயர்ந்த இடத்திலே ஆசனத்திலே அமர்ந்திருந்தார். And the officer was seated in a raised position on his seat. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னங்களை கண்டவன் என்ன பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணிச்சோ தெரியல. சட்டம் தன் கடமையை செய்யும், அப்படி இப்படி சட்டம் கவர்னருக்கானாலும் சரி யாருக்கானாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான், அப்படியே சூடாயிட்டே இருக்கிறார். I don't know what happened when he saw me. He began to boil and he said the law will start performing its duty even if it's the governor, it's the same and so on. நான் ஒன்றுமே பேசாம இருக்கிறேன். I said nothing. அரை மணி நேரம் அள்ளி கொட்டிக்கொண்டே இருக்கிறார். Half an hour words were just spewing out of his mouth. ஒன்றுமே முடியவில்லை. நான் ஒன்றுமே சொல்லவில்லை. We said nothing. கடைசியால எனக்கு கையெழுத்து, என்னுடைய காரியத்துக்கு கையெழுத்து போடாமல் இருக்கவும் முடியாது, எல்லாம் கிளியரா இருக்கிறாரு. Finally I could not but put my signature. கையெழுத்து போட்டாச்சு. He could not. Finally he had to put his signature, so he signed. நான் வெளியே வந்த உடனே என் கூட வந்தவளை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா ஒரு 2000 ரூபாய் கொடுக்க கூடாது? 2000 ரூபாய் அந்த அதிகாரி கேட்கிறாரு. And after I came out, the officer is asking, can't you all give at least 2000 rupees? என்ன ஆளை பார்த்தா அப்படி ரொம்ப தான் இருக்கிறாரு, பணம்லாம் இருக்கும் ஐயா, ஒரு 2000 ரூபாய் கொடுக்க கூடாதா? இவ்வளவு நேரம் இருந்தேன்ல. Can't he give at least 2000 rupees? He looks like a well-to-do man. அவங்க சொன்னாங்களா 5 காசு தர மாட்டாரு. And they said he won't give you even 5 naya paisa. என்ன பிரமாண்டமா சட்டம் அது இது ஆனே பூனேன்னு சொல்லி அள்ளி போட்டுறாரு. பிறகு கேட்கிறாரு 2000. எங்கட்டே 2000 அவ மற்றவங்க எத்தனை 1000? The man who said the law will perform its duty and spoke big stuff for half an hour finally asked, give me 2000. இன்னைக்கு சட்டங்களை இயற்றுகிறவர்களும் சட்டங்களை ஏற்றுகிறவர்களும் சட்டத்தை சாற்றுகிறவர்களும் சட்டம் 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 என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மனுஷன் ஏற்றுகிற சட்டத்துக்கு விலை மதிப்பு இருக்குமானால் தேவன் ஒரு கட்டளையை சட்டத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். People who proclaim the law, people who institute the law, people who put the law into force, if that law that they speak about has value, much more does God's law have value. உலகத்தின் சட்டங்கள் எல்லாம் ஒருவிதம் இருக்கு, தேவன் மனிதனுக்கு சட்டத்தை ஏற்றி கொடுத்திருக்கிறார். Just as the world has instituted laws, God has made laws for man. இந்த சட்டத்தை கைக்கொள்ளுகிற ஜனங்கள் தான் பிரியமானவர்களே விசேஷித்தவர்கள் என்றும் அவர்கள்தான் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது. The Bible says that those who keep God's laws, they are the special people and they are higher than any other people in this world. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் இவர்கள்தான் புகழ்ச்சியானவர்கள், கீர்த்தியானவர்கள், இவர்களான உயர்ந்த ஜாதி. They will be a high caste. They will be a nation that is above every other nation. They will be raised above every people. இன்றைக்கு ஜாதி வெறியும் மத வெறியும் கொண்டு உலகம் நிறைந்திருக்கும் போது
உண்மையான ஜாதி யார் என்பதை நாங்கள் இந்த சென்னை பட்டணத்துக்கு எடுத்து காட்டுகிறோம். When people are fanatics for their caste and for their religions, we want to tell the people of Chennai what is the true caste or religion. உயர்ந்தவர்கள் யார்? Who are those who are high? ஆசாரியத்துவம் உள்ளவர்கள் யார்? Who are those who have the priesthood? பரிசுத்த ஜாதி யார்? Who are the holy people? தேவனுடைய ஜனங்கள் யார்? Who are God's people? நல்லவர்கள் யார்? Who are those who are good? நீதிமான்கள் யார்? Who are those who are just? இந்த உலகத்தை ஆளப் போகிறவர்கள் யார்? Who are those who are going to rule this தேவ world? ஜனங்கள் யார்? Who are the people of God? உபாகம் 4ஆம் அதிகாரத்துக்குள் படிக்கும் பொழுது Deuteronomy chapter 4. 3ஆம் வசனத்திலே இருந்து 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய படியுங்கள். Chapter 4 verses 5 to 8. ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் வேகவுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் வேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெரிய ஜாதி எது? Which is that great nation? முதலாவது தேவனை சமீபமாய் கொண்டவர்கள். Those who have God near them. தேவனை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவரை சமீபமாய் கொண்டவர்கள். Every time they worship God, they have God near them. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, தெய்வத்தை சமீபமாய் கொண்டவர்கள். those who have God near them. அப்படியானால் தேவனுக்கு தூரமானவர்கள் யாரு? Then who are those who are far away from God? தேவனுக்கு தூரமானவர்கள் யாரு? Who are those who are far away from பரிசுத்த God? பவுல் சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தூரமாயிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். St. Paul says, ye were once afar off. எசையா 59ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது சொல்லி இருக்கிறதே. In Isaiah 59 verse 2 we see, your iniquities have stood between you and your God. அக்கிரமம் செய்கிற எல்லா மனுஷரும் தேவனுக்கு தூரமானவர்கள். So every human being committing iniquity is far away from எல்லா God. பாவியும் தேவனுக்கு தூரமானவன். Every sinner is far away from God. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாயிருக்கிறவர். But here it is written, every time we worship, he is near. ஒரு மனிதன் தெய்வத்தை தொழுது கொள்ளும் பொழுது அந்த தேவன் அவனுக்குள் இருக்க வேண்டும், வர வேண்டும். When every time a man worships God, God must come into him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யார் அந்த தேவன்? Who is that God? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் கர்த்தர். He is the Lord of heaven and earth. வார்த்தையினால் அனைத்தையும் உண்டாக்கினவர். The one who made all things by his word. அண்ட சராசரங்களை படைத்தவர். The creator of the universe. எல்லாவற்றின் மேலும் ஆளுகையும் அதிகாரம் உள்ளவர். He who has power and authority over everything. சகல மனிதனுடைய நாசியின் சுவாசத்தை தம்முடைய கையிலே வைத்திருக்கும் தேவன். In whose hand is the breath of every human being. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்தான் மெய்யான தேவன். He is the true God. அவர் நித்தியமான தேவன். He is the eternal God. அவர் பரிசுத்தமான He தேவன். is the holy God. அவர் சமாதானத்தின் தேவன். He is the God of peace. அவர் சதா காலங்களில் உள்ள தேவன். He is God forever. அவர் சகலத்தையும் அறிந்த தேவன். He is a God who knows everything. அவரே சகல அனந்த ஞானம் உள்ளவர். He is a God with all sublime wisdom. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing that he cannot do. அவரே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். He is the Lord, the God of all flesh. அவரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். He is the one who alone doeth great wonders. அவரே இல்லாதவரை உள்ளது போல காண்கிறவர். He is the one who sees those things that be not as though they were. அவரே மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். The one who raises the dead. அவரே ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற The தேவன். God who creates all things out of nothing. அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். Every time we worship him, he is near us. நீங்கள் தொழுது கொள்ளுகிற போற நேரத்திலே அவர் உங்களோடு இருக்கிறாரா? When you worship him, is he near you? இல்ல தேடி தேடி பாக்குறீர்களா? Or are you looking about for him? தேடி தேடி காணவில்லையா? You're seeking about, you can't see him? அங்கமங்கமா ஓடி பாக்குறீங்களா? You run here and there, you can't see him? இல்லை, இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி மேலே பார்க்கும் பொழுது, No, right where you are when you close your eyes and ஆண்டவரே see. என்னை கூப்பிட்டு சொல்லி கூப்பிடும் பொழுது, When you say Lord and call to என் him. பிதாவே என்று சொல்லி அழைக்கும் பொழுது, When you call to him, my Father.
இதோ நான் இருக்கிறேன். He says, here am I. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. கலங்காதே, Fear not. என்ற ஒரு மெல்லிய சத்தத்தை நம்முடைய உள்ளத்திலே கேட்கிறோமே. Don't we hear a soft voice saying that? இந்த ஜாதிதான் பெரிய ஜாதி. That nation is a great nation. அப்படிப்பட்ட ஒரு ஜாதி இங்க இருந்தால் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். தெய்வத்தை சமீபமாய் கொண்டிருக்கிற ஜாதியே பெரிய ஜாதி. That is that great nation which has God near them. இரண்டாவது, Secondly, நீதியான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிறவர்கள். those who have received righteous laws and judgments. நீதியான கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற ஜனங்கள். People who have received statutes and laws so righteous. அருமையானவர்களே, பிரமாணம் என்று சொல்லுகிறது தேவனிலிருந்து வருகிற ஒன்று. Law is something that comes from God. அதில்தான் மனுஷன் நடக்க வேண்டும். Man has to walk according to it. மனிதனை ஒரு உயர்ந்த நிலையிலே கொண்டுவரும்படியாக தேவன் பிரமாணத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். To exalt man to a higher state, God gives laws to man. இன்றைக்கு பொதுவாக உலகத்திலே அறிவு பெருத்த மனுஷனை, அறிவுள்ளவர்களை பெரியவர்களாக சொல்லுவது உண்மைதான். Today in the world, people who are intellectually sound have a higher level in life. ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு என்று But what does சொல்லுகிறது. the Bible say? The knowledge of the Holy One, that is understanding. உலகத்திலே உமக்கு அறிவு பலதிருக்கலாம், மூளை அதை கொண்டு நிரம்பி இருக்கலாம், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். But in this world you might have knowledge, you might have a head full of stuff, but when knowledge increases, agony will increase also. உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பை தொட்டியும் தலைக்கு மேல இருக்கலாம். 1000 பேரை, லட்சம் பேரை, அறிஞர்களை, கவிஞர்களை, கலைஞர்களை, சரித்திரங்கள் எல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் நீ நோவு பெருத்தவனாயிருக்கிறாய். இப்பவர்களுக்கு, வேதத்தை கைக்கொள்ளுவர்களுக்கு, அதன்படி நடப்பவர்களுக்கு, அதை தியானிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. But the Bible says, great peace have they which love their law, which read their law, that meditate their law, and walk according to the law. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜனங்களுக்கு, வேத பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Great peace have they that keep the law of God, that keep the word of God. அந்த சமாதானம் எப்படிப்பட்டதாயிருக்கும்? What kind of peace is that? ஏசாயா 48 அதிகாரத்தினுடைய 18 வசனத்தை படிக்கும் பொழுது, Read Isaiah chapter 48 verse 18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் If you pay attention to my word, நலமாயிருக்கும். it will be good. ஆண்டவருடைய கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். It will be good if you hearken to the commandment of the Lord. அப்பொழுது சமாதானம் நதி போல வரும் என்று சொல்லி இருக்கிறது. Then it says that peace will flow in like a river. அந்த வசனத்தை ஒன்று படியுங்கள். Read that verse. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். என்ன பயங்கரமா இருக்கு. How terrible are these words? நதி போல சமாதானம் சொன்னா எப்படி அண்டால் அள்ளலாமா, பக்கெட்டில் அள்ளலாமா, எப்படி அள்ளி எடுக்கலாம்? Peace like a river, then how do you take it from in a bucket? அது எங்கிருந்து வருது அந்த நதி? Where does this river come from? இமாலயத்திலிருந்து வருகிறதோ? From the Himalayas? அங்கிருந்தா வருகிறது? Where does it come from? தேவனிடத்திலிருந்து வருகிறது. From God. தேவனிடத்திலிருந்து வருகிறது. From God. அதற்கு அளவில்லை, It has no limits, எல்லை இல்லை, no boundaries, எதை கொண்டும் அதை அளந்து முடிக்க முடியாது. and you cannot measure it with anything. ஆகையினால் தான் வேதத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். That is why from the word of God we tell you. கர்த்தருடைய கற்பனைகளை நாங்கள் ஏன் அறிவிக்கிறோம்? Why do we give you the commandment of God? இதை நீ கைக்கொண்டால், If you keep it, நாங்கள் சொல்லும் காரியங்களை நீங்கள் கேட்டால், if you listen to what we say. நாங்கள் சட்டம், உலகத்துல சட்டம் பேச மாட்டோம். We are not speaking the laws of this நாங்கள் world. அரசியல்வாதிகளை மற்றவர்களை தாக்கி குற்றம் சொல்ல முடியாது. இங்க வரவில்லை. We have not come here to speak politics and to accuse others. சமாதானத்தின் சத்தியத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். We have come here to announce to you the truth that brings peace. நண்பர்களே, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். Friends, listen to the word of God, யாராயிருந்தாலும் சரி. whoever you might be. ஏசாயா 1 அதிகாரம் 10 வசனத்தில் படிக்கும்போது அதிபதிகளே என்று தீர்க்கதரிசி கூப்பிடுகிறார். Isaiah chapter 1 verse 10 we read, "Hear, O ye rulers, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். listen to my words." ஓசியா 5:1 படிக்கும்போது, Hosea chapter 5 verse 1, ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள். "Oh the house of the king, listen to me." ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வீட்ல போய் படிச்சு பாருங்க. All read at home. அதிபதிகளே, O rulers, ராஜாக்களே, kings, சிறியவர்களே,
elders, பெரியவர்களே, ancients, சகல ஜனங்களே, all people, செவி கொடுங்கள். hearken. எதற்கு? What for? தேசமே, தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். O land, listen to the word of God. சென்னை பட்டணமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். O city of Chennai, listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டால், If you listen to the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால், if you surrender your life to God's word, சமாதானம் சென்னையிலே சமாதானமானது சென்னையிலே நதி போல் வரும். peace will come into Chennai like a river. எல்லா இடங்களிலும், ஆளுகை கூடங்களிலும், அலுவலகங்களிலும் சமாதானம் நதி போல் வரும். In every institute, in all places, in all governments, peace will flow like a river. இயேசுவின் சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிந்து கீழ்ப்படிவானால் அவன் இருக்கிற இடம் சமாதானமாகவே இருக்கும். If a man listens to the truth proclaimed by Jesus and submits to it, where he is, there will be peace. அவனுடைய வாழ்க்கை சமாதானமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, Not only are his words of அவன் peace, என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கிறது not மாத்திரமல்ல, only will he be well forever. நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது Turning to Deuteronomy 7, இந்த வார்த்தையிலே கைக்கொள்ளுவதற்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். what will those who keep this word obtain? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை படியுங்கள். 7, 12 and 13. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். 15ஆம் வசனம் அப்படியே படிங்க. Verse 15. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். ஆண்டுடைய கற்பனைகளை மனிதன் கைக்கொள்ளுவானால் அவனுக்கு கிடைக்கிற நன்மைகளை பாருங்கள். Look at the abundance of blessings that a man obtains when he keeps God's word. உன்மேல் அன்பு வைக்கிறார். அதனுடைய அர்த்தம் ஆண்டவருடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. He will love you, which means we have God's love. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாருக்கு தேவனுடைய அன்பு கிடைக்கிறது? Who will get God's love? அப்படி அன்பு யார் மேல் நிலைநிற்கிறது? His love abides in whom? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற மனிதனுக்கு. On those who listen to the word of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது மாத்திரமல்ல, Not only that, அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார். God will bless them and make them increase. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். You shall be blessed above all people. எகிப்தியருக்கு வர பண்ணுகிற வியாதிகள் ஒன்றும் உனக்கு வராது. And none of the diseases that I put on the Egyptians will I bring upon thee. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு நலமானதை செய்து அவர் நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். If thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, do that which is right in his sight, hearken to his commandments and keep all his statutes, I will put none of these diseases upon thee which I brought upon the Egyptians. அப்படியானால் அருமையானவர்களே, இன்றைக்கு தேசத்திலே பஞ்சம், பிரச்சனைகள், சமாதானமற்ற சூழ்நிலைகள், வறுமை, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் யாரு? Then beloved, why is there famine and problems and lack of peace and poverty in the land? What is the reason? ஏன் யுத்தங்களும் கலகங்களும் சண்டைகளுக்கும் காரணம் என்ன? What is the reason for wars and rebellion and fightings? தெய்வத்துடைய கற்பனைகளை மனிதன் கைக்கொள்ளும்படி தீர்மானிக்கிறதில்லை, முன் வருகிறது. Man has not come forward to keep the commandments of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், To receive eternal life, இந்த பூமியிலே நன்றாயிருக்க வேண்டுமானால், to be well in this world, என்றென்றைக்கும் உள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ள வேண்டுமானால், to have a good life that abides forever, என்ன செய்ய வேண்டும்? what should be அவருடைய done? கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். Keep his commandments. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விளக்கு, அதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம். That is the lamp of your life, the light of your life. நீங்கள் போக வேண்டிய வழியை காண்பிப்பது அதுவே. That will show you where you have to go. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கிருபையின் காலத்திலே In this grace period, அந்த கட்டளைகளிலே உள்ள முதல் கட்டளை என்ன? what is the first of those commandments? மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. Through Moses the law was given, ஆனால்
ஆனால் வேறொரு சத்தியம் கிருபையோடு கூட மனுஷனை சந்திக்கிறார். But grace and truth meets man through Jesus. இந்த காலத்திலே In these days, மனுஷன் கைக்கொள்ள வேண்டிய முதலாவது கட்டளை, the first commandment that man must keep, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, Acts 17:30. அறியாமையுள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும். But now he commandeth all men everywhere to repent. எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும், All men everywhere. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். God gives a commandment. மனம் திரும்புங்கள். Repent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனம் திரும்புங்கள், மதம் திரும்புங்கள் என்று சொல்லவில்லை. Repent does not mean change your religion. மதம் திரும்புங்கள் என்றல்ல, Does not mean change your religion. மனம் திரும்புங்கள். Change your mind. மனம் திரும்பும் பொழுது எல்லாமே திரும்பும். When your mind changes, there will be a drastic change. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது எல்லாம் திரும்பினாலும் மனம் திரும்பாவிட்டால் என்ன செய்கிறது? But if what to do if everything changes except your mind? நாங்கள் 1000 பேர் இந்த மதத்துல சேர்ந்தோம் என்று கையெழுத்து போட்டாலும் சரி, அதுக்கு ஏற்றபடி யூனிஃபார்ம் போட்டாலும் சரி, மனம் திரும்பாவிட்டால் என்ன ஐயா புண்ணியம்? You might perform, you might sign saying you have converted from one religion to another, and you might put down the attire of that religion. But if your mind does not change, what is the use? வெளித்தோற்றத்திலே அந்த மதத்துக்குரியான சடங்காச்சாரங்களை சரீரத்திலே செய்து மனதிலே மாற்றம் இல்லாவிட்டால் என்ன புண்ணியம்? If you perform certain rites of a particular religion and you see a change outwardly and your mind has not changed, what is the use? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது When Jesus came to this world, எதை தான் கொண்டு வந்தார்? what did he bring? அவர் என்ன சொல்லுகிறார்? What did he say? அவருடைய பிரசங்க வாக்கியம் தான் என்ன? What was the verse of his sermon? மனம் திரும்புங்கள். Repent. பூமியில ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொல்லவில்லை. He didn't say the kingdom on earth is at hand. பரலோக ராஜ்யம் சமீபமாக The இருக்கிறது. kingdom of heaven is at hand. மனம் திரும்புங்கள். Repent. பரலோக ராஜ்யம் சமீபமாக The இருக்கிறது. kingdom of heaven is at hand. அது எப்படிங்க மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்றது? How is that? Repent for the kingdom of heaven is at hand. மனசுல ஒரு திருப்பம் உண்டாயாச்சுன்னு சொன்னா பரலோகம் பக்கத்துல வந்துடுறான். When your mind changes, heaven comes near. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, நாங்க உங்களை மைண்ட சொல்ல முடியல, இவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நாம உண்மைதான், பிரெயின்ல இருக்கிற அசுத்தமானதெல்லாம் வாஷ் பண்றதுக்கு தான் இந்த கூட்டம். Some people think we are brainwashing you. That is true in a certain sense. We are removing all the filth in your brain. ஏன்னா உங்க மனசெல்லாம் கெட்டு போய் கிடக்குது. Because your brain is all filthy. இது மனசுல குழப்பம், சண்டை, கலம், எவனுக்கு என்ன பண்ணலாம், யாரை கவுத்தலாம், யாரை என்ன பண்ணலாம், எவனுக்கு சிங்காசனத்தை கவுத்தலாம், எப்படி ஆட்சியை பிடிக்கலாம், இது ஐயா மனசுல இதயத்தில் இருக்கிறது. What can we do? Whom can we rebel? All the confusion. Who can be dethroned? All this is in the mind. ஒரு அம்மாவை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார்கள். One mother was transferred and brought to another place. அவங்க தூக்கத்திலேயே வந்த இடத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். In her sleep, she was uttering the place that she had come to. பாளையங்கோட்டை, 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 ராத்திரி தூக்கத்தில் சொல்லுகிறார். In her sleep, she is saying, Palankote, Palankote. அப்ப அவங்களுடைய உள்ளத்துல அதுதான் இருந்துட்டே இருக்கு. தூக்கத்திலேயும் கூட அதுதான். Oh, the place she had come from was in her heart. In her sleep, she was uttering it. ஒரு வயசான ஒருவர் எங்களுடைய சர்ச்சை ஆலயத்திலே ஒரு நாள் ராத்திரியில படுத்திருந்தார். An aged man was sleeping in our church one day. ராத்திரியில இரவு விடிய காலை 2 மணிக்கு மரியம்மா சுப்பிரமணியனை பிடின்னு ஒரு சத்தம். மரியம்மா சுப்பிரமணியனை பிடி. Early in the morning at 2 o'clock, the sound was Mariamma, catch Subramanian. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வீட்டு பக்கத்துல சண்டை வருகிற நேரத்துல இவர் மனைவியை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறார். அது தூக்கத்திலே வருது. சுப்பிரமணியனை பிடி, சுப்பிரமணியனை பிடி. There was fight in his neighborhood. In his sleep, he was uttering, go and catch Subramanian. அப்படியானால் இப்ப மனசுல முழுவதும் இருக்கிறது. So what is filling the mind? இது போல தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆளுகையும் அதிகாரங்கள் எல்லாம் யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம், பிடி பிடி. Even today, all the people and the powers of this world want to catch this person and that person. The mind is full of it. நாங்கள் சொல்லுகிறோம் மனம் திரும்புங்க. That is why we say, repent, change your mind. உங்க பிரெயினை வாஷ் பண்ணு. Wash your brains. எப்படி வாஷ் பண்றது? How to wash? இந்த சத்தியத்தினால. Through this truth. இயேசுவின் இரத்தத்தினால. Through the blood of Jesus. அவருடைய வல்லமையினால. Through his power. ஹalleluya. நாங்க சொல்றதை கேட்டோம், பிரெயினை வாஷ் பண்ணிட்டேன்னு நல்லா தான் இருப்பேன்.
If you listen to what we say and wash your brain, you will do well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்க இருக்கிறவங்க பைத்தியக்காரங்க நினைச்சீங்களா? பிரெயின் வாஷ் பண்ணவங்க எல்லாம். You think all these people here are mad people, all brainwashed? எல்லாம் ஒழுங்கா தான் நடந்து போறாங்க. All are decent, sober. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. All are happy. இதயத்துல பெரிய நிம்மதி இருக்கிறது. Great peace in the heart. இன்னைக்கு மறுத்தாலும் பரலோகம் போகும்னு சொல்லுவாங்க. They will say today, if I die, I will go to heaven. என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டேங்கறாங்க. Whatever the problem, I will not fear. உங்க பிரெயின் வாஷ் பண்ணியாச்சா? Have your brains been washed? ஆமான்னு சொல்லுங்க. கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனம் திரும்புங்கள். Repent. உங்களுடைய மனதிலே இருக்கிற தவறான எண்ணங்களை இன்னைக்கு ராத்திரி எடுத்து போடு. Take away all the wrong thoughts in your mind. அப்படியானால் என்ன சமீபமாகிறது? Then what comes near? பரலோக ராஜ்யம் சமீபமாகிறது. The kingdom of heaven comes near. அது எப்படி பிரியமானவர்களே பரலோக ராஜ்யம் சமீபமாகிறதுன்னு சொல்லுகிறது? Beloved, how is that? How does the kingdom of heaven come near? மனம் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்குள் போகவில்லை. When you repent, you don't go into the kingdom of heaven, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாகிறார். but you go near it. அது எப்படி? How is that? இப்பொழுது நாம் இங்க இவர் ஒரு ஆசிரியரை வைத்துக் கொள்ளுங்கள். Suppose he is a teacher. இவர் ஒரு 100 ஸ்டூடண்ட்ஸை சேர்த்துக்கொண்டு He has about 100 students, ஒரு 2 வாகனத்துல 2 பஸ்ல and in 2 buses, ஒவ்வொரு ஏரியாவா அவர் டூர் போயிட்டே இருக்கிறார். they go on a tour from place to place. கடைசியாக கொடைக்கானல் பக்கம் போறாங்க. கொடைக்கானலுக்கு They போகிறார்கள். go to Kodaikanal. கொடைக்கானல் பக்கத்துல போகும் பொழுது When they approach that place, இவர் எங்க இருந்து சொல்லுகிறார்? from there he says, குறிக்கப்பட்ட பாயிண்ட் எல்லாம் சொல்றார். இப்படி வரப்போறோம், இப்படி வரப்போறோம் நெருங்குதுன்னு சொல்றார். he keeps saying, this place is coming, that place is approaching, Kodaikanal is near. ஆனா இன்னும் மேல போகல. But we have not reached the summit as அங்க yet. ஒரு சுவிட்சர் பாயிண்ட் இருக்கிறது. தற்கொலை There is a பண்றது. suicide point there. அங்க வரப்போறோம்ப்பா. அப்படியே சார். We are going there. Is it so, எங்க sir? சார் இருக்கு? எங்க சார் இருக்கு? Where, sir? Where is it? ஒருவனும் வண்டியில ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. Not one- ஜன்னலுடைய தலைய வெடிய போட்டுக்கிட்டு எங்க சார் எங்க சார் எங்க சார். Not one person will be sitting in the seat. Every head will be outside the window. Where, sir? Where, sir? சொல்லுங்க சார் காட்டுங்க சார். Tell, sir. Show, sir. எல்லாம் தலைய வெடிய போட்டுக்கிட்டு சார் சொல்லுங்க காட்டுங்க Every head will be outside. Show, sir. Tell, sir. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன இப்ப சென்னைய மறந்தாச்சு. They have forgotten இப்ப Chennai. சிந்தையெல்லாம் கொடைக்கானல்ல வந்து விட்டார். All their mind is in Kodaikanal. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனம் திரும்பும் பொழுது When you repent, மனம் திரும்பும் பொழுது when your mind changes, இயேசுவின் இரத்தத்தினால நீ கழுவப்படும் when பொழுது you are washed by the blood of Jesus, என்ன சம்பவிக்கிறது? what happens? பரலோக ராஜ்யம் சமீபிக்கிறது. Heaven is near. பரலோகத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் மனுஷனுடைய உள்ளத்துல வருகிறது. The joy of heaven, the joy of salvation enters a man. கிறிஸ்து மனுஷனுடைய உள்ளத்திலே நம்பிக்கையாய் வருகிறார். By hope, Christ comes into a man. இந்த கவலை பாரங்கள் எல்லாம் போய்விடுகிறது. All his worries and cares are gone. இப்ப அவன் என்ன பாடுகிறான்? Now what does he say? என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹalleluya. இதாயா brain wash. This is brainwashing. மனம் திரும்புங்கள். Repent. பாவங்களை விட்டு விடுங்கள். Leave your sins. பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுங்கள். Repent of all your sins. பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு விடுங்கள். பழிவாங்கும் எண்ணம். Put off your thought for revenge. கசப்புகளை விட்டு விடுங்கள். Put off your bitterness. ஏனென்று கேட்டால் Why? வேதம் சொல்லுகிறது, The Bible says, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. God will not listen to sinners. அக்கிரமை சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் If I have a thought of iniquity, ஆண்டவர் எனக்கு செவி கொடார். the Lord will not listen to me. மார்க்கு 11:25 படிக்கும் பொழுது In Mark ஒரு 11:25, மனிதன் ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டவரிடத்துல போனால் a man went to the Lord Jesus to pray. அவர் யாரிடத்திலேயாவது மனவருத்தம் இருக்கும் என்று அறிந்தால், If he has anything against any man, தேவன் உனக்கு மன்னித்தது போல உன் சகோதரனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Jesus says, forgive your brother as God forgave you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படினால் அக்கிரம சிந்தைகள், பாவங்கள், தீமைகள் உள்ளத்திலே இருக்குமானால், If that be so, if iniquitous thoughts and the sin and evil are in you, எத்தனை முறை சாமியே கடவுளே என்று கூப்பிட்டாலும் ஆண்டவர் அவளுக்கு செவிடார். no matter how much you call out saying God, God, he will not listen. மனம் திரும்புங்கள். Repent. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவிகொடுங்கள்.
hearken to the commandments of God. அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று And சொல்லுகிறார். then you shall live, he says. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God. எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு போனால் நமக்கு 7 முறை பயணத்தை பற்றி கொண்டு போக முடியாது. Now, if we go on describing things, we cannot finish these 7 essentials. சில பகுதியிலே மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். I will only give you a gist of everything. இரண்டாவது பயணத்தின் போது நான் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு மத்தியிலே சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். In the second journey, I will tell you something and conclude. 19ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்பொழுது Turning to chapter 19 of 14வது Exodus, வசனத்திலே மோசே மலையிலிருந்து இறங்கினான் என்று படிக்கிறோம். verse 14, he comes down from the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்கள் 9ஆம் வசனத்தில் படிக்கிற நேரத்தில் மறுபடியும் ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டதை நாம் வழங்கிக் கொள்ள முடியும். From verse 9, we understand that God called Moses again. அங்கே கூப்பிட்டு தேவன் மோசேக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? You know what God told Moses when he called him? ஜனங்கள் 3 நாட்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். The people have to sanctify themselves for 3 days. ஒருவனும் மலையை தொடக்கூடாது. No one should touch the mountain. அவர்கள் அவிதமாகவே தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். Thus they sanctify themselves. தங்களை பரிசுத்தம் பண்ணின பின்பு After sanctification, 3ஆம் நாளிலே கர்த்தர் அந்த மலையிலே எழுந்தருளுகிறார். the third day the Lord descended on the mount. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி மலையில் எழுந்தருளும் பொழுது When he descended on the mount, அந்த மலையிலே 7 விதமான அனுபவங்கள் உண்டாகின்றன. there were 7 experiences on the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிலே 1-2 மாத்திரம் இன்றைக்கு ராத்திரி நேரத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள I விரும்புகிறேன். would like to share with you a couple of them. நீங்கள் 16ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Verse 16, அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட பின்பு after they sanctified themselves, கர்த்தர் அந்த மலையில் எழுந்தருளுகிற நேரத்தில் when the Lord descended on the mountain, முதலாவது என்ன உண்டாகிறது? first of all, what was there? இடி முழக்கம். Thunder. கர்த்தருக்கு Praise the ஸ்தோத்திரம். Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இந்த இடி முழக்கம் என்பது என்ன? what is this thunder? அதாவது ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். It is only when a man sanctifies himself does God hearken to his prayer. நீங்கள் 81ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது Read verse 7 of Psalm 81. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து நான் உனக்கு உத்தரவு அருளினேன். I will answer you from the secret place of thunder. படியுங்கள். நெருக்கத்திலே என்னை கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறுவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து நான் உனக்கு உத்தரவு அருளினேன். I have answered thee from the secret place of thunder. இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து, From the secret place of thunder. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது John 12:29. ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். Jesus on one occasion prayed to the Father, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Father, glorify thy name. அப்பொழுது பரலோகத்தில் அடுத்த சத்தம் உண்டாயிற்று, மகிமைப்படுத்தினேன். There was a response from heaven, I have glorified thy name, இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் உண்டாயிற்று. and I will glorify it again. ஆனால் நடந்தது என்ன? But what happened? கர்த்தர் என்ன சொன்னார்? ஆனால் கேட்டவர்கள் என்ன செய்ய சொல்லுகிறார்கள்? The people who heard it, what did they இடி say? முழக்கம் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார்கள். They said it thundered. படியுங்கள். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். அங்கே இருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்று சொன்னார்கள். The people that stood by said it thundered. ஆனால் நடந்தது என்னவென்றால் தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். But what happened was God was answering prayer. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of அந்த God, பதில் எப்படிப்பட்டதா இருக்கும்? what kind of answer is that answer? அந்த பதிலை கண்ட ஜனங்கள் அது ஒரு ஜெபத்துக்கு பதிலாக அவர்கள் காணவில்லை, இடி முழக்கம் போல அதை உணர்ந்தார்கள். The people who heard the answer to that prayer did not see it as an answer, but heard it as a thunder. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இடி முழக்கம் உண்டாகும் பொழுது, When it thunders, அதாவது நீங்க சாமுவேலின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது when you read from the book of Samuel, ஒருமுறை பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கூடி வரும் நேரத்தில் there was an occasion when the Philistines came against Israel. சாமுவேல் சர்வாங்க பலி தகன பலி செலுத்தின பொழுது When Samuel offered sacrifices, முதலாம் சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே 1 Samuel 7, நீங்கள் verse 10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சாமுவேல் அவன் ஜெபம் பண்ணின பொழுது இடிமுழக்கம் உண்டாயிற்று. அப்பொழுது பெலிஸ்தர் கலங்கடிக்கப்பட்டார்கள்.
When Samuel prayed, there was a thunder, the Philistines were discomfited. இந்த பெலிஸ்தர் என்பது யார்? Who are these Philistines? இஸ்ரவேலுடைய நெருங்கின சத்துருக்கள். The closest enemies of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய நெருங்கின சத்துரு யார்? Who is our closest enemy? இந்த சரீரம் தான் நம்முடைய நெருங்கின சத்துரு. This body is our closest இந்த enemy. சரீரத்திலே அநேக விதமான தீய வல்லமைகள் இருக்கின்றன. There are evil powers in this body. பாவம் இந்த சரீரத்தில் இருக்கிறது. Sin is in the body. வியாதி இந்த சரீரத்தில் இருக்கிறது. Sickness is in the body. பிசாசு பல சந்தர்ப்பங்களிலே இந்த சரீரத்தை வைத்து உபயோகப்படுத்துகிறான். On many occasions the devil makes use of this body. மரணம் இந்த சரீரத்தோடு கடைசி சத்துருவாக போராடுகிறது. And death strikes against this body as the last enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கும் பொழுது When God listens to our prayer, நம்முடைய ஆத்துமாவின் விடுதலை மாத்திரமல்ல, not only are we delivered in the soul, சரீரத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா தீய வல்லமைகளிலிருந்தும் நாம் விடுதலை பெறுவோம். we will be delivered from all the evil powers controlling our body. அருமையான நண்பர்களே, Beloved friends, ஒருவேளை இந்த மாலை நேரத்திலே perhaps this evening இந்த சரீரத்தில் பல சத்துருக்கள் இருக்கலாம். you may have many enemies in your body. ஒருவேளை அந்த சத்துரு உன்னுடைய வியாதியா இருக்கலாம். Perhaps that enemy is your sickness. ஒருவேளை அந்த சத்துரு உனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை உண்டாக்குற வல்லமையா இருக்கலாம். Or it might be a power that creates doubt in you. இல்லாவிட்டால் உன்னுடைய சத்துரு ஒரு பில்லி சூனியத்துடைய வல்லமையா இருக்கலாம். Or it might be a power of witchcraft. இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். Or it might be some particular problem in your life. நீ அதற்காக அநேக நாட்கள் விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம். You may have made supplication for this for many days. ஆனால் இதோ ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு சத்தம் But கேட்கிறது. now a voice is heard. என்ன அந்த சத்தம்? What is that voice? இடி முழக்கம். A thunder. இடி முழக்கம். A thunder. அந்த இடி முழக்கம் உண்டாகும் பொழுது When it thunders, என்ன சம்பவிக்கும்? what happens? இப்ப திடீர்னு ஒரு இடி ஒலிச்சா Suppose suddenly there's a thunder here. நம்ம அறியாம அப்படி ஒரு ஷேக்கி உண்டாயிரும். We will all suffer a state of shock. நம்ம அறியாமல் ஒரு அதிர்ச்சி உண்டாகும். Unconscious shock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நினைச்சிருக்காம நம்ம நினைக்காமலே அது நமக்குள்ள உண்டாயிரும். Without our knowledge it comes. அது எவ்வளவு பெரிய தைரியசாலியா No இருந்தாலும் matter how bold a man might அந்த be, நடுக்கம் அவளை பிடிக்கிறது. he is shocked for some கர்த்தருக்கு time. ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மாலை நேரத்தில் This evening, தேவனுடைய வல்லமை the power of God உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கும்படியாக, to answer your prayer, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை அழுத்தும்படியாக, to loose you from all the bands in your இதோ body. இடி முழக்கம் போல் உன்மேல் இறங்குகிறது. A thunder is going to fall on you. அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பூரண விடுதலையாய் உண்டாக்கக்கூடியதாயிருக்கும். It will create a perfect deliverance in your life. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is liberty. இன்றைக்கு மாலை நேரத்திலே This evening, உம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய விடுதலை தர போகிறார். God is going to give you a great deliverance. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து ஒரு பூரண விடுதலையை கர்த்தர் தர விரும்புகிறார். Perfect, absolute deliverance from the law of sin and death. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவதாக நீங்கள் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது Acts of the Apostles chapter 4. அங்கே ஜெபம் பண்ணுன நேரத்திலே அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாக நாம் பார்க்கிறோம். When they prayed, the place was shaken, we read. ஒரு பெரிய அசை உண்டாகிறது அப்படின்னா அது ஒரு இடி முழக்கத்திற்கு அடையாளமாகவே There was a காணப்படுகிறது. great shaking that was similar to a thunder. ஜனங்கள் ஜெபம் பண்ணின நேரத்திலே தான் விசுவாசிகளாகிய தேவனுடைய ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுதுதான் அந்த இடம் அசைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. When the believers prayed there with one accord, it is said that the place shook. 4ஆம் அதிகாரத்துடைய 31ஆம் வசனம் அப்போஸ்தலர் 4:31. Acts 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. When they prayed, the place that they were gathered was shaken. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். And they preached the word of God boldly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையானவர்களே, ஜெபமானது இடத்தை அசைக்கக்கூடிய ஒன்று. Beloved, prayer can shake the place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேசத்தை அசைக்கக்கூடியது. It can shake the nation. அது பட்டணத்தை அசைக்கக்கூடியது. It can shake the city. தேசம் முழுவதும் அசைகிறது. The whole city will shake. அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த நேரத்திலே இடம் அசைந்தது. When they prayed, the place was shaken. அந்த அசைவு எதை உண்டாக்குனது? What did that shaking அந்த do? அசைவு எதை உண்டாக்குனது? What did that shaking do? தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொல்லத்தக்க தைரியத்தை உண்டாக்கினது. It created a boldness in them to preach the word boldly. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் இந்த மாலை நேரத்திலே
this evening ஒரு பெரிய அசைவை உனக்கு தரப்போகிறார். God is going to give you a good shaking. அது பரிசுத்த ஆவியுடைய ஒரு அக்கினி அபிஷேகமாயிருக்கும். It will come in the form of the fire of the Holy Spirit. எதற்காக? What for? தேவனுடைய வசனத்தை தைரியத்தோடு சொல்ல முடியாக, That you might speak the word of God with boldness. நீ எங்கே போனாலும் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லும்படியாக. Wherever you go, you might speak the word of God boldly. எத்தனை பேர் உண்மையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are sincerely praying for this? பலத்த இடி முழக்கம் உண்டாயிற்று. A great thunder. ஜெபங்களுக்கு தேவன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். God is answering prayer. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved people of God.